Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 29/4/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026க்கு முதல் முறையாக செல்வோருக்கு இந்த வீடியோ முழு வழிகாட்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் பாருங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீட் தேர்வுக்கு வழிகாட்டுங்க. ஏற்கனவே நீட் தேர்வு எழுதுனவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோவை ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க SAP Views யூடியூப் சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீட் யூஜி 2026 முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜில் ஜாயின் பண்ணி கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிட்டு போயிருங்க. அதே போல் 2026 கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக MBBS BDS அட்மிஷன் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு உள்பட எல்லா மாநிலங்களுக்கும் உங்களுக்கு அட்மிஷன் ரிலவெண்ட்டான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜின் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் சீட்டும் டீம்டு சீட்ஸ்லேயும் முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது வருகின்ற 3ஆம் தேதி மே மாதம், அதாவது கம்மிங் சண்டே நீட் தேர்வு எழுதுவதற்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மையம். இப்போ ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லாமே ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டு அப்ளிகேஷன் எல்லாமே அப்படின்னா அதில் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பாக்ஸில், அதாவது அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பாட்டமில் கீழே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கலாம். அதே போல் செகண்ட் பாக்ஸில் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வீட்டிலையே வச்சுக்கலாம். சிக்னேச்சர் ஹாலில், அதாவது உங்களுடைய நீட் தேர்வு மையத்தில் அரை கண்காணிப்பாளர் முன்னிலையில் தான் சைன் போடணும். அதே போல் செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கேண்டிடேட் சைன் போடணும். அதுவும் தேர்வு மையத்தில் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். அதுவும் தேர்வு மையத்தில் தேர்வறை கண்காணிப்பாளர் தான் போடுவாங்க. இதற்கான அறிவுரை தேர்வு அறையில் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை 2 to 3 காப்பீஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கலர் பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியை ஒரு பென்ட்ரைவில் உங்களுடைய மெயிலில் உங்கள் பேரண்ட்ஸினுடைய வாட்ஸ்அப்பில் இதிலையெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போது அந்த சாஃப்ட் காப்பி டு பேப்பர் பிரிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக அதை விட முக்கியமான விஷயம், இது பேரண்ட்ஸுக்கானது. உங்களுடைய எக்ஸாம் சென்டரை முன்கூட்டியே ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. இது எதுக்காக அப்படின்னா ஒரே நேமில் 2-3 ஸ்கூல் இருக்கலாம். ஓகேங்களா? அதில் உங்களுக்கான சென்டர் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இந்த ஒர்க்கை பேரண்ட்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்டுடைய பிரதரோ சிஸ்டரோ ஒரு 1 டே ப்ரியராக போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா ட்ராவலிங் டைம் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரத்தில் அங்கே போய் சேரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். எடுத்து செல்ல வேண்டியது என்னென்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துக்குங்க. இந்த 2ல் 1 வீட்லேயே ஹால் டிக்கெட்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 2வது பேஜில் ஒட்டியிருப்பீங்க. வேலிடு ஐடி ப்ரூஃப், அடுத்தது டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், இதையும் எடுத்துக்குங்க.
சரி, அடுத்தது ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அதில் எல்லாமே அடக்கம். உங்கள் கழுத்தில், காதில், மூக்கில், கையில், அதே போல் கொலுசு என்னென்ன இருக்குதோ எல்லாமே ரிமூவ் பண்ணி வீட்லேயே கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே ஃப்ரிஸ்கிங் பண்ணும்போது அவங்க உங்களை கழட்ட சொல்லுவாங்க. கழட்ட முடியல, இல்லைன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் மாணவர்கள் பதட்டமாவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ இது உங்களுடைய ஃப்ரிஸ்கிங் டைமை குறைக்கும், உங்களுடைய பதட்டத்தை குறைக்கும். அதே போல் அங்கே தேர்வறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவர்களுக்கான காலம் குறையும், உங்களுக்கான காலமும் குறையும். இதெல்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட்லேயே செஞ்சுருப்பீங்க. சரியான கேள்விக்கு +4 மார்க், தவறான பதிலுக்கு சரியான பதிலுக்கு +4 மார்க், தவறான பதிலுக்கு -1. ஒரு கேள்வியை நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கு 0 மார்க். ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னு அந்த கொஸ்டினை ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த விட்ட கொஸ்டினை படித்து பாருங்கள். தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமே. நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறது இல்லை, கரெக்டாக எவ்வளோ மார்க் வந்திருக்குது, கரெக்டாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பேசும். அதுதான் அதிக மதிப்பெண் பெற்றவருக்கும் குறைந்த மதிப்பெண் பெற்றவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரி, அடுத்தது தேர்வு மையத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், அதாவது எந்த ஹால் அப்படிங்கிறது, அதே போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஸ்டின் பேப்பரில் எல்லா பேஜும் ஃபில்லப் ஆகிருக்குதா, ஓஎம்ஆர் கரெக்டாக இருக்குதா, உங்களுடைய சீட் கரெக்டாக இருக்குதா அப்படின்னா உங்களுடைய இன்விஜிலேட்டர், சென்டர்னுடைய சூப்பர்டென்ட் அவங்கக்கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓஎம்ஆர் சீட்டு, கேள்வித்தாளில் வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி கேட்டுக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3rd பேஜை ஒரு தடவை படிச்சுக்குங்க. இந்த 3rd பேஜில் பார்த்தீங்கன்னா பயோ பிரேக் அப்படிங்கிறது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு கிடையாது, அதே போல் லாஸ்ட் ½ அன் ஹவருக்கு கிடையாது. இன்பிட்வீனில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். ஸோ பயோ பிரேக், ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா தேர்வு ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே சென்று விடுவது நல்லது. அதில் உங்களுக்கு போயிட்டு வர டைமு இதெல்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரேக் போயிட்டு வந்துடுங்க. அதையும் மீறி அர்ஜெண்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கேட்டுட்டு போகலாம். அடுத்தது மாணவர்களுக்கு எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஹால் ஃபியர் இதெல்லாம் வர்றது அப்படிங்கிறது சகஜம்தான். ஆனால் அந்த நேரத்தில் பதட்டப்படாமல் அந்த பதட்டத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமே. ஸோ அப்படி பதட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு லாங் ப்ரீத் எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஒரு செகண்டு கழித்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும். அதையும் மீறி தெரியலைன்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். திரும்பவும் டைம் இருக்குதுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரே கொஸ்டினை ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பதட்டத்தினால நீங்கள் தெரிஞ்ச கேள்வியை தெரிஞ்ச பதிலை விட்டுறாதீங்க. அடுத்தது பார்டு ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச்சு, அனலாக் வாட்ச்சு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ப்ளூடூத் நாட் அலௌடு. அதே போல் பேக்கு, புக்கு வீட்டில் படிச்சிருந்தேன் இல்லைன்னா ஃபார்முலா சீட்டு கையில் இருக்குது அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிடுங்க. காரில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் படிச்சுட்டு கார்லேயே வச்சுட்டு போயிடுங்க. அதே போல் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு போயிடுறது நல்லது. எதனால் அப்படின்னா முன்கூட்டியே போகிறது உங்களுடைய பதட்டத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் உங்களை தயார்படுத்திக்கிறது இன்னமும் கொஞ்சம் உங்களை கூலாக வச்சுக்கிறதுக்கு உபயோகப்படும். அடுத்தது
ட்ரெஸ் கோடு செப்பரேட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஆஃப் ஸ்லீவு பாக்கெட் இல்லாமல், மெட்டல் பட்டன்ஸ் இல்லாமல், ஜிப் இல்லாமல், ஆஃப் ஸ்லீவ் ஆர் ஆஃப் டிஷர்ட்டு அதில் வந்து எந்த விதமான எம்ப்ராய்டரியும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. ஒரு ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்குங்க. அதுலேயும் எந்த லோகோவும் இல்லாமல், ஜிப் இல்லாமல், பாக்கெட் இல்லாமல் இருக்கட்டும். ஷூஸ் நாட் அலவுடு. அதுக்கு பதிலாக ஒரு பாத்ரூம் செப்பல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது நல்லது. இதுக்காக புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்றவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நாளுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இல்லை சார் எங்கிட்ட அந்த ட்ரெஸ் கோடில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஃபுல் ஷர்ட் போடக்கூடாத ஐட்டங்கள் என்னென்னு சொல்லிடலாம். ஜீன்ஸ் போடக்கூடாது, ஷூஸ் போடக்கூடாது, ரொம்ப ஆடம்பரமான அலங்கார உடைகள் எதுவும் போடக்கூடாது. அப்புறம் முதல்ல வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கொஞ்சம் யோசித்தா நான் போடுவேன் அப்படின்ற பட்சத்தில் அதை அடுத்த சாய்ஸாக போடுங்க. தெரியாத கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ட்ரை பண்ணி கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். தெரியாமல் ட்ரை பண்ணி அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்கில் விட்டுறாதீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்டிஏனுடைய ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்டிஏனுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி காரில் அந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு கிளம்பும்போது வீட்டில் ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு பாக்ஸில் பிரஞ்ச் மாதிரி, அதாவது 11 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா 5 o'clock எக்ஸாம் முடியுது. நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு 5:20, 5:15, 5:30க்குள்ளே ஆயிடும். ஸோ ஒரு லாங் கேப் இருக்கும். அதனால் வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்களோ அப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் இந்த 11 o'clock உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு இடைப்பட்ட நேரத்தில் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு தடவை சாப்பிட்டுக்குங்க. பேரண்ட்ஸ் வந்து 5 o'clock குழந்தைங்க வந்துடுவாங்க. 5 o'clock மேலே அவங்க வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூஸோ இல்லை வேறு ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று ரெடியாக வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்த உடனே எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ற கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கேட்கலாம். ஏன்னா 3 hours ஆர் 3 hours 20 minutes எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வெளியில் வந்தோன்னே திரும்பவும் அதையே கேட்காம ஒரு 1/2 hour கழித்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸாக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் இண்டிவிஜுவல், அதாவது உங்களுடைய தேர்வு மையத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் இருக்கும். இது லாஸ்ட் இயர் எக்ஸாம் சென்டரில் வச்சுருந்தது தான். பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட், டெக்ஸ்ட் மெட்டீரியல் வச்சுருக்கக்கூடாது, பிட்ஸ் ஆஃப் பேப்பர் வச்சுருக்கக்கூடாது, பென்சில் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுச்சு, பென்னு, பென்சில், ஸ்கேலு, எரேசர், ரைட்டிங் பேடு, கால்குலேட்டர், பென் ட்ரைவ், லாக் டேபிள், எலக்ட்ரானிக் பென்னு, ஸ்கேனர் டிவைஸ், மொபைல் ஃபோன் இது எதுவுமே நாட் அலவுடு. மைக்ரோஃபோன், கேமரா, ப்ளூடூத், இயர்ஃபோன், மைக்ரோஃபோன், பேஜர், அப்புறம் பெல்ட்டு, ஹெல்த் பேண்டு, அப்புறம் ஹேர் பேண்டு எதுவும் நாட் அலவுடு. காகுல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட், கேப்பு, வாட்ச், பிரேஸ்லெட், மெட்டல் ஆர்னமெண்ட், அன்னெசரி ஆர்னமெண்ட்ஸ், ஈட்டபிள் ஐட்டம்ஸ், ஓப்பன்ட் ஆர் பேக்கட் ஐட்டம்ஸ் எதுவுமே அலவுடு கிடையாது. பிஸ்கட் தான் கொண்டு போகிறேன் அப்படின்னா அதை கேட்டுக்கு வெளியில் சாப்பிட்டுட்டு உங்கள் கூட வர அட்டண்டர், அதாவது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. ஒருவேளை நீங்கள் டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே அதற்கு அனுமதி வாங்கியிருந்தால் மட்டுமே உள்ளே எடுத்து செல்ல அனுமதி உண்டு. பர்மிட்டட் ஐட்டம் ஐடி கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு ஆர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது முதல் பக்கம் 2வது பக்கத்தை முழுமையாக பூர்த்தி செய்து அதை எடுத்து செல்ல வேண்டும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டு ஸ்கிரைபுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப்,
SMS uploaded in the application form. ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு போகணும். அது எதுக்காக அப்படின்னா, தேர்வு மையத்தில் உங்களுடைய அட்டனன்ஸ் சீட்டில் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே ஒரு சைன் போடணும், அட்டனன்ஸ் சீட்டில் ஒரு சைன் போடணும், இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே தான் நடக்கும். ஸோ அந்த தேர்வு நேரத்தில் இதற்கும் டைமை ஒதுக்கிங்க. அப்போ 3 hours எக்ஸாமை இப்போ இருந்து மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஒரு 2 hours 30 minutes ஆர் 2 hours 45 minutesக்குள்ளே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மிக முக்கியமான விஷயம், பப்ளிங்க்கு டைம் ஒதுக்குங்க. அதாவது ஷேடிங் பண்ணுறதுக்கு அப்பப்போவே ஷேட் பண்ணிட்டு வாங்க. இப்போது நம்ம 29ஆம் தேதி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். மீதி இருக்கிற நாட்களில் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது பப்ளிங்க்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதாவது OMR சீட்டில் பபுள் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த ஃபார்மாலிட்டிஸுக்கெல்லாம் ஆகும். நீங்கள் சைன் போடுறதுக்கு, அட்டனன்ஸ் சீட்டில் சைன் வாங்குறதுக்கு, இன்விஜிலேட்டர் சைன் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதையும் நீங்கள் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே செய்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். ஹேண்ட் சானிடைசர் தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா இது கொரோனா டைமில் வந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் will only admitted as per the time slot mentioned. முன்னாடியே போயிட்டேன் அப்படின்னு முன்னாடியாகவும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டாக போனால் உங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது மதியம் 1 மணி 30 நிமிடம். அந்த 1 மணி 30 நிமிடத்துக்கு மேலே 1 செகண்ட் லேட் ஆகிடுச்சு, பஸ் பிரேக் டவுன், வெஹிக்கிள் பிரேக் டவுன், டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லென்த்தியான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.